சமந்தா கூட சொன்னாங்க, தமிழ்ல வந்து எனக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இப்போ கொடுக்கறது கிடையாது. பட் தமிழ்ல மட்டும் கிடையாது, குறிப்பா அவங்க உடம்பு சரியில்லாம இருந்து திருப்பிட்டே வந்ததுக்கு பிறகு சினி ஃபீல்டுல அவங்களுக்கான குறிப்பா கதாநாயகர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறையுது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. சார் அது இப்போ அவங்களுக்கு மட்டும் இல்லை, பல நடிகைகள் இன்னைக்கு காணாமல் போயிருக்காங்களே. அவங்கள மாதிரி கொஞ்சம் ஏஜ் ஆன உடனே பல நடிகர்கள் வயசாயிடுச்சு நீங்க சொல்றீங்க. அப்படி சொல்லல, அவங்க 18 அது உங்க மனசுல இருக்கிறது. அவர் சொன்ன கரெக்ட் தான். அவர் என்ன சொல்றாருன்னா பல நடிகைகளுக்கு வாய்ப்பு இல்லாம அது மாதிரி சமந்தா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தது. ஒரு அலர்ஜிக்கல் ப்ராப்ளம். அது ஸ்கின்ல வந்து ஒரு லைட்ஸ், ஹெவி லைட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அலர்ஜிக்கல் ப்ராப்ளம் இருந்தது. அது ஒரு இஷ்யூ தான், இல்லைன்னு சொல்ல அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் படங்கள் நடிக்கிறாங்க. பட் கதை சொல்றவங்களாம் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஹெவி லைட்ஸ் தான் தாங்க. நம்ம அந்த மாதிரி படம் எடுக்கும்போது உங்களை கூப்பிட்டு இருக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன சார் பண்றது, அவாய்ட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. பட் சமந்தா இஸ் a வெரி குட் ஆக்ட்ரஸ். ரொம்ப அருமையான ஒரு நடிகை. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களே மேடை ஏறி பேசும்போது, என்னப்பா நான் வரும்போது ரசிகர்கள் இவ்வளோ சத்தம் போடுறீங்க, ஆனால் நான் சமீபத்தில் தமிழ் சினிமாவே பண்ணல, தெலுங்குலேயும் வந்து எனக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய படங்கள் பண்ணல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாங்க.